ஓம் சாந்தி. 18/8/2023 இன்றைய முரளியினுடைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கும். எந்த ஒரு உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கிறது? ஆன்சர் சொல்றவங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தந்தை மிகவும் அன்பானவர், மிகவும் பிரியமானவர் என்ற உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கிறது. இது கூட விளையாட்டு என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? லௌகீக தந்தை இருந்தாலும் கூட ஆத்மா பாரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறது. ஏனென்றால் ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. அப்போ இது என்ன ஆகுது? இது கூட ஒரு விளையாட்டு. இது எப்படிப்பட்ட யஜ்யமாக இருக்கிறது? ஒரு பெரிய பேர் கொடுத்தாரு பாபா. இது எப்படிப்பட்ட யஜ்யமாக இருக்கிறது? சொல்லுங்க. ராஜஸ்வ அஸ்வமேத அழியாத ருத்ரஞான யஜ்யமாகும். சரி, உண்மையான தங்கம் எப்படி ஆகுவது? நினைவின் அக்னியின் மூலம் பாவ கர்மங்களின் அழுக்கை நீக்கி உண்மையான தங்கம் ஆக வேண்டும். சகஜ யோகி யார்? மலை போன்ற விஷயத்தையும் பாபா என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பஞ்சு போன்று ஆக்கக்கூடியவர் தான் சகஜ யோகி ஆவார்கள். டேஷ் தான் டேஷ் என்ற வார்த்தை இருக்கிறது. பாரதத்தில்தான் பாபா என்ற வார்த்தை, தந்தை என்ற வார்த்தை இருக்கிறது. டேஷ் தான் வருமானத்திற்கு டேஷ். ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரம். எதுவரை டேஷ் ஆகவில்லையோ அதுவரை டேஷ் ஆஸ்தி கிடைக்க முடியாது. எதுவரை பிராமணர் ஆகவில்லையோ, எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. பவர்ஃபுல் யோகம் என்றால் டேஷ். அன்பின் ஈடுபாட்டின் அக்னி. ஓகே, சரி. சரியா தவறா? சிவபாபா தான் நறுமணம் மிக்க மலர் ஆவார். தவறு. சரி, ராம். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கரெக்ட். ஓம் சாந்தி. தவறு. ஸ்ரீ சிவபாபா தான் நறுமணம் மிக்க மலர் ஆவார். ஆன்சர் வந்து தவறு. ஸ்ரீ கிருஷ்ணரை தான் பாபா இன்னைக்கு முரளியில இது எல்லாமே எதனுடைய கான்டெக்ஸ்டில் எடுக்கிறோம்னா, பாபா வந்து சிவபாபா மலர் வாடிடும்ல, அவர் எப்பயுமே நறுமணம், எவர் பியூர், அவர் ஒளி மலர், தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர். அதனால அவர் மலராக மாட்டார். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் யாரு? நறுமணம் மிக்க மலராவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய முரளியினுடைய அடிப்படையில் கொஷின் எடுக்கிறோம். அதில் பாபா என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓம் சாந்தி.